தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இன்று காலை 10 மணிக்கு ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பட்ரோடு என்கின்ற பகுதியில் இருக்கிற ஒரு ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 3000 வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2,22,91,710 குடும்ப அட்டைதாரர்களுக்கு இன்றைக்கு பொங்கல் பரிசு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. ரூபாய் 3000 வேட்டி சேலை பொங்கல் தொகுப்பு என்று 7,604 கோடியே 29 லட்சம் மதிப்பீட்டிலான இந்த திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் காலையில் தொடங்கி வைத்தார்கள். அதைத் தொடர்ந்து சைதாப்பேட்டையில் நானும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களும், பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல குழு தலைவர் திரு துரைராஜ் அவர்களும், பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆர்டிசி அவர்களும் இந்த போன்றவர்கள் சைதாப்பேட்டையில் தொடங்கி வைத்தோம். தொடர்ந்து வேளச்சேரியில் இந்த டிஎன்ஹெச்பி காலனியில் நானும் நாடாளுமன்ற உறுப்பினர் மண்டல குழு தலைவர் ஆகியோருடன் இணைந்து இந்த பகுதியைச் சேர்ந்த பெருநகர சென்னை மாநகராட்சியின் மன்ற உறுப்பினர்கள் திரு வே ஆனந்தம், மரியாதைக்குரிய திருமதி முருகவேல் போன்றவர்கள் கலந்து கொண்டு இந்த திட்டத்தை இங்கே தொடங்கி வைத்திருக்கிறோம். சார், இது எலெக்ஷனுக்காக தான் இந்த நெருக்கத்தில் இந்த பொங்கல் தொகுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தாரு. அவர் தானே 5000 ரூபாய் வேணும்னு கூட சொன்னார். இப்போ அது உரிமை கொண்டாட வேறு தொடங்கினார். நான் கேட்டு தான் கொடுத்தாங்கன்னு. அப்போ அது எலெக்ஷன் தெரியலையோ அவருக்கு. இந்த தஞ்சை மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா வேண்டும் என்பதற்காக வலுவான கூட்டணி அமைத்துள்ளோம்னு சொல்லிட்டு அமித்ஷா சந்திச்சிட்ட பிறகு எடப்பாடி சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ நான் ஏற்கனவே இது நிறைய தடவை சொல்லியிருக்கிறேங்க. போன வருஷம் தான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கிற 39 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட 234 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் தொகுதிகள் எத்தனைன்னா 221. 234ல் 221 தொகுதிகளில் கூடுதல் வாக்குகள் பெற்றது. அதில் ஒரு 13 தொகுதிகளை மட்டும்தான் எதிர்க்கட்சிகள் கூடுதல் வாக்குகளை பெற்றது. குறிப்பாக ஏடிஎம்கே 8 தொகுதிகள், 2 தேமுதிக, 3 பாமக. அந்த 3 கூட தர்மபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, பெண்ணாகரம், அது 3. அந்த தேமுதிகவை பொறுத்தவரை அருப்புக்கோட்டை, விருதுநகர், அந்த 2 இடத்துல அவங்க கூடுதலாக வாங்கினாங்க. மொத்தமே ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி, எடப்பாடி, அந்த மாதிரி ஒரு 8 தொகுதி, மொத்தமே 13 தொகுதியில் தான் அவங்க கூடுதல் வாக்குகள் வாங்கினாங்க. 221 தொகுதிகளில் திமுக கூடுதல் வாக்குகளை பெற்றது. அதுக்கப்புறமா தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி 10,000 முகாம்களை நடத்தியிருக்கிறார். நலம் காக்கும் ஸ்டாலின் 1,256 முகாம்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறமா தான் அன்பு கரங்கள் வந்தது. அதுக்கப்புறமா தான் அன்பு சோலை வந்தது. அதுக்கப்புறமா தான் இன்றைக்கி இந்த 3000 ரூபா பரிசு தொகை வந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறமா தான் 20 லட்சம் கம்ப்யூட்டர்கள், கணினிகள் தரப்பட்டிருக்கிறது. இவ்வளவு திட்டங்களும் செய்யப்பட்டதற்கு பிறகும் நாங்கள் வலுவான கூட்டணி என்று சொல்லிக் கொள்வது என்பது எந்த வகையில் நியாயம் என்று நீங்களே